ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரீடிங் சொல்ல போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஓகே. கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்குது. அண்டு எப்படின்னா ஒரு கோல் ஓரியன்டான ஒரு பர்சன். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் எப்படின்னா அவங்க எப்படின்னா அவங்க ஃபேமிலிக்காகவே வந்து இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. நமக்காக அவங்க ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து உங்கள் பர்சன் எப்படின்னா ஒரு கரியர் விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்க ஃபேமிலி விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, பட் அது கம்ஃபர்டபுளாகவே இல்லைனாலும் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. அதாவது ஒரு ஃபேமிலி மேன் வந்து எப்படி அவங்களோட ஃபேமிலியை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கரியர் அண்ட் ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் அதை தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அண்ட் வந்து உங்களுக்கு அவங்க மேலே ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு அவங்க மேலே ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ரைட். ஸோ சம்திங் வந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக் நடந்திருக்கு. பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை சடனாக ஒரு சண்டை நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. 2 பேருமே பேசாமல் இருக்கிறது, நோ காண்டாக்டில் இருக்கிறது, சடனாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கிறது. ஸோ சம்திங் வந்து இந்த நோ காண்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு போகிறது, பேசாமல் இருக்கிறது, பிரேக்கப். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சம்திங் எப்படின்னா அவங்க பர்சன் வந்து அடிக்கடி வந்து உங்ககிட்ட ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷனை ஏற்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரி, நம்ம வந்து நல்லா தானே பேசுகிறோம், எதுக்கு திடீர்னு நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எதுக்கு நமக்குள்ளே சண்டை வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு அவங்க மேலே நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஏன் வந்து நம்மக்கிட்ட மட்டும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் எப்படின்னா பேஜ் ஆஃப் வான்ஸ். ஸோ அவங்க இப்போது வந்து நீங்கள் 2 பேரும் ஒரு நோ காண்டாக்ட் சிச்சுவேஷனில் போயிட்டு இருக்கிறீங்க. எப்போ அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்குது. சரி, அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம காண்டாக்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ சம்திங் வந்து இந்த பிரேக்கான ஒரு சிச்சுவேஷனில் இந்த பிரேக்கப் நடந்திருக்கு, இல்லை வந்து ஒரு நோ காண்டாக்ட் சிச்சுவேஷன் இருக்குது. ஏதாவது ஒரு புதுசாக என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம், இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நடந்ததில்லை. ஸோ இனிமையாச்சும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதான். ஸோ சம் சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரே பேட்டர்னில் போயிட்டுருக்கோம், சண்டை போடுறதும் அண்டு சண்டை போடுறது, பிரேக்கப் நடக்கிறது, ஸோ மறுபடியும் நீங்களே போய் பேசுகிறது, ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனே வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, இல்லை திங்க் பண்ணுறீங்க. ஸோ சம்திங் வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க. ஓகேவா? காடு கிட்ட வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது நடக்கணும். எப்படி சேஞ்சஸ் ஆகணும்னா, ஓகே, ஒரு நல்ல பாஸ்டில் நடந்த சில லைஃப் மாதிரி, அதாவது பாஸ்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்திருக்கும், நல்லா வந்து பேசியிருந்திருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி
இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சேஞ்சஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் எதுவுமே நடக்கலை. ஓகேவா, மனசில் நினைக்கிறீங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிராதா அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ட்ரீம் தான் இங்கே நிறைய போயிட்டுருக்கு உங்கள் லைஃப்பில். ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்துடாதா, பழைய மாதிரி வந்து லைஃப் மாறிடாதா அப்படிங்கிற மாதிரியான சில வேண்டுதல்கள், ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு கனவுகள், ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்குது. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஓகேவா, ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி டவர் நடந்திருக்கு, ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பிரேக்கப், மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அண்டு சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க, அது ட்ரீம்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரீம் பார்த்து ஸோ அந்த ட்ரீமை நினச்சி பாஸ்ட் விஷயங்களை நினச்சி நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேவா, அந்த பழைய விஷயங்களை நினச்சி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓல்டு டைம்ஸில் எப்படின்னா நல்லா பேசியிருந்திருப்பீங்க, மெசேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஓகேவா, எல்லா விஷயத்தையும் நீங்கள் மறந்து இப்போது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நிறைய டைம் வந்து இந்த மாதிரியே நடந்திருக்கு. ஸோ ஓகே, ஓகே, ஸோ ரெஸ்ட் எடுங்க. சம்திங் வந்து கான்வர்சேஷன் வரலாம். ஓகேவா, 2 ஆஃப் கப்ஸ், உங்கள் பர்சன் வந்து மறுபடியும் வந்து உங்ககிட்ட பேசலாம், பழையபடி வந்து லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து இதில் வந்திருக்கு. அண்டு நீங்களும் அதே மாதிரியான சில விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. நம்ம அமைதியாக இருப்போம். ஸோ இனி அந்த சைட்லேருந்து, அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருக்குது. அந்த பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்திருக்காங்க. நீங்கள் தான் திருப்பி போய் பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அந்த பழைய நினைவுகளை வந்து நினச்சி டயர்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். இனி அந்த சைட்லேருந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கட்டும். ஸோ அதுபடி நம்ம வந்து லைஃப்பை மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பட் பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது. ரீடிங்கில் அப்படி வந்திருக்கு. நான் எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக அமையலாம். ஓகேவா, ஒரு சில கேசஸ் மட்டும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும், பழையபடி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி தான் இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களோட கரண்ட் எனர்ஜி. ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ உங்கள் பர்சன் இந்த ஓகே, ஃபஸ்ட்டில் நான் எனக்கு கேள்வி கேட்கல. உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கிறாங்க. உங்களை காயப்படுத்திட்டோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களும் சில ஒரு மன வருத்தமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா, சம்திங் ஒரு பிரேக் நடந்திருக்கலாம்ல. ஸோ உங்கள் ரீடிங்கில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு சம்திங் ஒரு பிரேக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு கான்வர்சேஷன் இல்லை, நோ காண்டாக்டில் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த காரணத்துக்காக அவங்களுக்கும் சில மனசு வந்து சரியில்லாமல் தான் இருக்குது. அவங்களும் அதை சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் ஒரு பக்கத்தில் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, அவங்களும் ஒரு பக்கத்தில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, உங்கள் பர்சனும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய கார்ட்ஸ் வருது. ஸோ அந்த லவ் வந்து வெளிக்காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து அந்த லவ்வை வெளிக்காட்டலைன்னா, ஸோ இந்த லவ்வை வந்து வெளிக்காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து எப்படின்னா, அந்த லவ் வந்து இன்னுமே வெளிப்படுத்தலை, அது ரொம்ப பத்திரமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா,
பட் எமோஷ்னல் இருக்குது. இது வரைக்கும் உங்கள் மேலே வந்து எந்த ஒரு எமோஷ்னலும் காட்டாமல் இருந்தாங்க. ரொம்ப வந்து ஒரு ரகடாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் என்னென்னா அந்த எமோஷ்னல் இருந்தாலும் ஓகே, பட் அந்த எமோஷ்னல் வந்து ரொம்பவே வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எமோஷ்னல் இருக்குது. பட் வந்து என்னென்னா அவங்களுக்கு வேலை அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறனால அதெல்லாம் நோட் பண்ணாமல் வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் சில விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது க்ரோத்துக்காக இருக்கலாம், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி காரணத்துக்காக நிறைய விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நினச்சதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே நியூ பிகினிங்காக தான் எனக்கு தெரியுது. அவங்க என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்கன்னா, கரியர் விஷயத்துலேயும் ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் கிடைக்கணும், அந்த லவ் விஷயத்துலேயும் வந்து ரொம்ப ஒரு நியூ பிகினிங் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில பேருக்கு எப்படின்னா இந்த லவ்வை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, இந்த லவ்வில் இப்போ ஒரு பிரேக் நடந்திருக்குன்னா இந்த லவ் வந்து மறுபடியும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக போகணும், ஒரு நியூ பிகினிங் கிடைக்கணும், இந்த லவ்வில் ஒரு நியூ பிகினிங் கிடைக்கணும், அண்ட் இந்த என் கரியர்லேயே வந்து ஒரு புதுசாக ஆரம்பிக்கணும், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு சில கேசஸில் எப்படின்னா புது புது ரிலேஷன்ஷிப்பை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சன், நான் எல்லாருக்கும் சொல்லலை, ஒரு சில பர்சனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு சில பர்சங்களுக்கு உங்களே அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா நியூ லவ்வை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சம்திங் நிறைய பிளானிங் போட்டுட்ருக்காங்க, நிறைய விஷயத்துக்கு அவங்க பிளானிங் போட்டுட்ருக்காங்க. அது இந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கூட பிளானிங் போட்டிருந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த ஒரு லவ் மட்டும்தான் எனக்கு இங்கே தெரியுது எமோஷ்னல் வைஸ். மற்ற எல்லாமே வந்து ஒரு மெட்டீரியல் திங்ஸ் இதில் தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லவ் இருக்குது, லவ் ரொம்பவே பத்திரமா இருக்குது, பட் அதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து வேற ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பென்டக்கல்ஸ், ஓகேவா? மெஜிஷியன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஆசைப்படுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து அதுவும் மணி ரிலேட்டடான ஒரு கார்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ 3 ஆஃப் வாண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒர்க் அந்த மாதிரியான சில விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க ஃபோக்கஸ்டு எல்லாமே என்ன தான் அந்த லவ்வை வெளிக்காட்டாமல் இருந்தாலும், அந்த லவ் இருந்தாலும் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே எப்படின்னா மெட்டீரியல் திங்ஸில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதான் இந்த லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு பென்டக்கல். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப பிளானிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ மெனி கார்ட்ஸ், இவ்வளோத்தையும் எடுக்க முடியாது. ஸோ இந்த சக்ஸஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாகவே இருக்குது, ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஏன்னா இது 6 ஆஃப் கப்ஸ் வந்து இது ரொம்ப நாளாகவே இருக்கிற ஒரு எனர்ஜி. ஸோ ரெண்டுமே வந்து பாருங்கள், குயின் ஆஃப் வான்ஸ் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் ரெண்டு பேருமே வந்து எப்படின்னா ஒரு கனெக்ஷன், சோல்மேட் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அவங்களோட மைண்ட் தாட் படி எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு சில விஷயங்களை முடிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு தான் வந்து இந்த லவ் இந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது எல்லாமே மணி பேஸில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ 2 பேருமே அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபிமேல் பர்சனும் அப்படி தான் இருக்காங்க, மென்னும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. 2 பேருமே எப்படின்னா ஒரு பெண்டக்கலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் வந்து மறுபடியும் ஒரு ரீயூனியன்
அண்ட் ஒரு மறுபடியும் வந்து ஒரு மெமரீஸை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் 2 பேருக்கு எனர்ஜிலையும் 6 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு. உங்கள் ரீடிங்லேயே வந்து 6 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு, அவங்க ரீடிங்லேயும் 6 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு. ஸோ என்னன்னா 2 பேரும் ட்ரீமில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தர் பேசாமல் இருந்தாலும், ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தாலும், ஈகோ கிளாஷஸ் இருந்தாலும், உங்கள பத்தின நினைவுகள அவங்க மனசுல இன்னும் நெனச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி நீங்க அவங்கள பத்தின நினைவுகள நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி உங்க பெர்சனும் வந்து உங்கள பத்தின சில நினைவுகள வந்து நெனச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ ஸோ நெறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ்லாம் முடியும்போது தான் அடுத்த கட்டத்தில வந்து உங்கள மீட் பண்றதோ, இல்ல உங்ககிட்ட கான்டாக்ட் பண்றதோ, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பொருந்துனா எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பெர்சனல் ரீடிங் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ என்ன சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகேவா? டேக் கேர். பாய்.